மந்த் எண்ட் ஆகுது. கூகுளோட அப்டேட்ஸும் வந்தாச்சு. ஏப்ரல் மந்தோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா, சில கூகுள் ஆப்ஸ்க்கான அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதில என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நியூவா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் மியூசிக்ல தான். யூடியூப் மியூசிக்ல நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டோட நேம் வந்து சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்களுக்கு தனியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மான் நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா, அங்க வந்து மல்டிபிளான உங்க ஹிட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் ஆப்ஷன் இருக்காது. ரேண்டமா தான் நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போ டாப் ஹிட்ஸ்லேருந்து அத வந்து ஸ்லைட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து பிளேலிஸ்ட் மாரி இல்லாம ரெட்ரோவா ரேண்டமா பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னாலும், பிளேயிங்க்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரானது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளிஃபையா பார்த்தீங்கன்னா, இது வந்து குடுத்துருக்காங்க. அடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸ் தான். கூகுள் ஃபோட்டோஸ்குள்ள ஒரு வீடியோ வந்து எடிட் பண்றீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ எடிட்டரே பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸ்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்கள நியூவான ஸ்லைட் அட்ஜஸ்ட்மென்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கலர் டோன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பேலட்லயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வீடியோ எடிட்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிசைஸா நீங்க கட் பண்ண நெனைக்கிறீங்க. இல்ல வந்து ஒரு ஜூம் லேஅவுட் பண்ண நெனைக்கிறீங்க. இல்ல ஒரு ஸ்லோ மோஷன் வைக்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே சிங்கிள் கிளிக்ல பண்ண முடியும். இது ஒரு ஸ்மால் வீடியோவா இருக்கும்போது உங்களால ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பண்ண முடியும். லாங்கர் வீடியோவா இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, லோட் பண்றதுக்கு டைம் ஆகுது. கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளயே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செட்டிங் ஆப்ஷன்குள்ள போய் பேக்கப் வந்து குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆட்டோ பேக்கப்ப பார்த்தீங்கன்னா, டெலீட்டும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஆட்டோ பேக்கப்பே தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணாலே போதுமானது. தேவைப்படுறவங்க இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பாருங்க. தென் கூகுள் மெசேஜ்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட நியூவான ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா, அதோட பேக்கிரவுண்ட பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிரவுண்டோட நீங்க சென்ட் பண்ணும்போது, அதுல என்ன வகையான பாப்அப் நடக்குதோ, அதே பாப்அப் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்போசிட் மெசேஜ் இருப்பாங்க இல்லையா? அவங்க ரிசீவ் பண்ணும்போது, பேக்கிரவுண்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் மெசேஜோட கலர் பேலட்லயும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது விசிபிளா தெரியாது. ஆனா அவங்களுக்கு இதோட விசிபிலிட்டி தெரியும். பார்க்கவே சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் மெசேஜ்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் அடிஷனலான ஃபீச்சர்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாமே சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அத நான் ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்றேன். கூடவே பார்த்தீங்கன்னா, செல்ஃபி ஜிஃப்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. சின்னதா ஒரு பேலட் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஃபிகரா வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து ஃபோட்டோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வந்து ஒயிட் கலர்ல இருந்தது. இது இப்போ வந்து கலர் டோனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, செல்ஃபி ஜிஃப்க்கான டைமிங்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன வீடியோவோ, வாய்ஸ் நோட்டாவோ, இல்ல ரியாக்ஷனாவோ உங்களோட கியூட் இமோஜிஸ வந்து அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ண முடியும் லைவாவே. தென் கூகுள் குரோம்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் மேனேஜர்ல அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் மேனேஜர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மல்டிபிளான வெப்சைட் அண்ட் ஆப்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து ஈஸியா ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஏதாவது பாஸ்வேர்ட் லீக் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கூடவே செட்டிங் ஆப்ஷன்குள்ள போனீங்க அப்படின்னா, இந்த பாஸ்வேர்ட் எல்லாமே டெலீட் பண்ண நினைக்கிறீங்க, ஆட்டோ ஃபில்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதையுமே ஈஸியா ஒன் கிளிக்ல உங்களால டெலீட் பண்ண முடியும். கூடவே கூகுளோட ஆஸ்தான ஆப்பான கூகுள் மேப்குள்ளயும் பார்த்தீங்கன்னா, சில பல அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. யாரும் நோட்டீஸ் பண்ணாத அப்டேட், யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேஸ் வந்து சர்ச் பண்றீங்க அப்படின்னா, அதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கைவண்ணத்தையும் ஆட் பண்ண முடியும். டைரக்ட்னு குடுத்துட்டு ஆட் பிளேஸஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல மிஸ்லீடிங்கா ஏதாவது வகையான ஸ்ட்ரீட் இடமோ, இல்ல ஒரு லேண்ட்மார்க்கோ பார்த்தீங்கன்னா, மிஸ்லீடிங்கா இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க ரீகரெக்ட்டும் பண்ண முடியும். கூடவே அது சுத்தி இருக்க பிளேஸையும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரீவிசிட் பண்ணிக்கலாம். அதோட ரேட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்துக்க முடியும். இதுல பெஸ்ட்டான ரேட்டிங்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ரேஞ்ச்ல வரும். இது ஒரு அப்டேட்டா? இது கூடவே பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஓவர்ல சர்ச் பண்ணிக்கலாம். இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? லைவ் ஸ்ட்ரீட் வியூ. இதுல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நார்மலா ஃபோட்டோஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் வியூ வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இப்போ வந்து குடுத்துருக்காங்க. இது கூடவே நீங்க ஒரு ஃபுட் லவரா இருக்கீங்க. ரெஸ்டாரண்ட்ட தேடி தேடி போய் கண்டுபிடிக்கணும். அதுல பெஸ்ட்டான ஃபுட்ட வந்து நீங்க வந்து சுவைக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே சூப்பரான ஃபீச்சர் வந்து குடுத்துருக்காங்க. பர்ட்டிகுலரா ஒரு ரெஸ்டாரண்ட்ட வந்து நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா, அதோட மெனு ஆப்ஷன பாத்துக்கிற ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா, இப்ப அவைலபிளா இருக்கு. பாட்டம்ல இதுக்கான ஆப்ஷன குடுத்துருக்காங்க. இது அமெரிக்கால லான்ச் பண்ணி சூப்பர் டூப்பர் ஆயிருச்சு. மெக்டானல்ட்ஸ் ஆகட்டும் அண்ட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆகட்டும், இந்த மாரியான விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க நல்லாவே கைவண்ணத்த காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் பாட்டம்ல மெனு அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதுல குறைஞ்சபட்சமா எவ்வளோ வந்து சாப்பாடு, அதிகபட்சமா எவ்வளோ சாப்பாடோட விலை, அந்த சாப்பாட்டுல இது பெஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு அவங்க குடுத்த ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். ஹையரா போனா நல்லா இருக்குமா? லோயரா போனா நல்லா இருக்குமா? இல்ல மிட்லயே சூப்பரான, கூலான, ஃபேன்சியான ஃபுட்ஸ் வந்து கிடைக்குமா? சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்குமா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இது கூடவே இப்போ உதாரணத்துக்கு ஆர்ஆர் பிரியாணின்னு சர்ச் பண்றீங்க அப்படின்னா, டாப்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வியூ வரும். பாட்டம்ல பார்த்தீங்கன்னா மேப் இருக்கும். அதுக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா,
சூப்பர் டூப்பரான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப ஆர்ஆர் பிரியாணி எல்லா இடங்கள்லயும் தான் கிடைக்கும். இதுல சில ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நம்மளால போக முடியாது. சில ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ நியர்பையா இருக்கிற ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாம, இதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா, என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, அது ரிலேட்டடா என்னென்ன வகையான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நேம் வைஸா குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஸ்லைட் பண்ண ஸ்ட்ரீட் வியூவும் ஆகட்டும், பாட்டம் மேப்பும் ஆகட்டும் உங்களுக்கு வந்து சர்ஃப் ஆகும். 3 விஷயங்கள ஒரே இடத்துல ஸ்ட்ரீம் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஃபீச்சர்ன்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, Google லென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து உங்களுக்கு ஆட்டோ டிரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா எனேபிள் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு டெக்ஸ்ட்டோட இமேஜ் வந்து ஆட் பண்றீங்க. அதோட டிரான்ஸ்லேஷன்க்கு வந்து லாங் பிரஸ்லாம் இனிமே பண்ண தேவையில்ல. சைட்ல இருக்க பட்டன டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா குடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் கிளிக்ல ரீஜினல் லாங்குவேஜ் என்ன, உங்களோட ஓன் லாங்குவேஜ்க்கு என்ன மாத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பாட்டம்லயே பார்த்தீங்கன்னா, வெப் சர்ச்சும் நீங்க பண்ணிக்கலாம். நியர்லி பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் டூ சர்ச் மாரியே தான். அதே ஃபீச்சர் தான். பட் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும்னு தோணுது. நான் வொர்க் பண்ணனால பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. சர்க்கிள் டூ சர்ச் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் வந்து அடிக்ட் ஆகல. இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, Google ஆப்ல வந்து குடுத்திருந்தாங்க. நான் ஸ்பெஷலா இருக்கிறத மட்டும் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.